கொடுத்து என்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்ப நான் இது ஏன்னா திருப்பி 2வது ரவுண்டு என்னுடைய நண்பர் வந்து திருப்பி என்கிட்ட இந்த ப்ராடக்டை கொடுக்குறாரு. இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ப்ராடக்டை இந்த வாய்ப்பை நீங்க எடுத்தவங்க என்கிட்ட என் நண்பர் வந்து சொன்ன மாதிரி இன்னொரு 4 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு நண்பர் சொல்லுவாருன்ட்டு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஏன்னா இந்த 8 மாத காலத்துல அந்த பயணத்துல ஆரம்பத்துல வந்து நாம ஒரு மாதம் 1.5 மாத காலத்திலேயே நான் முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, ஏதோ காரணம் இல்லாம ஆண்டவன் அந்த விஷயத்த நம்மள்ட்ட கையில கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காருன்னா அப்படி நான் முடிவு பண்ணா, பணம் கடந்த காலத்துல நான் பணங்கிறத நோக்கி பயணம் பண்ணும்போது பணத்தை தாண்டி சங்கடங்கள் வந்தது. இன்னைக்கு வந்து நான் செய்யற வேலையை சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணம் தானா வருது. கண்டிப்பா இந்த வியாபாரத்துல இங்க இருக்க ஒரு 80 பேருக்கும் ஓரளவுக்கு எல்லாருமே அனுபவம் உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை யார் கையில எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு சாதாரணமாக கையில எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் போய் சேராது. ஒரு வலிமையான எண்ணமும் சமுதாய சிந்தனை இல்லவருக்கு மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்ல நிக்க முடியும். அப்படியாக தான் உங்களை பாக்குறேன். அடுத்த 2 இயர்ஸ் நண்பர்களே இந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா லைவ்ல நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய பங்களிப்பாற்ற போறோம். பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்ல, பணத்தை தாண்டி இந்த சமுதாயத்துல நம்ம மதிக்கிறதுக்கான களம் கிடைச்சிருக்கு. இந்த 8 மாத காலத்துல மோர் தென் என்னுடைய முயற்சின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் சைட்ல ஒரு 30 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்தேன். இந்த 30 நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அது மூலமா அவங்கள ரெகுலரா ப்ராடக்ட் சாப்பிட வச்சேன், மீட்டிங் அட்டன் பண்ண வச்சேன். இவ்வளவுதான் நான் பண்ணேன். நான் எதுவும் பெருசா பண்ணல. மற்றபடி ப்ராடக்ட் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துச்சு. நான் யாரையுமே டெக்னிக்கலா பேசியோ இல்ல அந்த பிளானை சொல்லியோ கன்வின்ஸ் பண்ணிலாம் அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணல. ப்ராடக்டை சாப்பிடுங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. இதற்கு வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணதனுடைய விளைவு இன்னைய ஒரு 8 மாத காலத்துல மோர் தென் ஒரு 1200 நண்பர்கள் எப்படி வந்து இணைஞ்சாங்கன்னு தெரியல. சிஸ்டம் அப்படியே டூப்ளிகேஷன் ஆயிட்டு இருக்கு. இது என்னன்னா காரணம், இது சேகர் திறமையால இல்ல, ப்ராடக்ட் நம்ம அங்க பேசுது, ப்ராடக்ட் பேசும்போது நம்ம பேச வேண்டியதில்லை. அப்ப அதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான வேலையை ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை கொடுக்குறோம், பிளானை பார்க்குறோம், பிளானை அவங்களுக்கு சொல்றோம். இதை மட்டும் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமானது. அந்த பயணத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பின்னால ஒரு மேன் பவர் கிரியேட் ஆகும். அந்த மேன் பவர் கண்டிப்பா அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷம் இங்க இருக்க நண்பர்கள் பெரிய லெவல்ல ரீச் ஆக போறீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க இருக்க நண்பர்கள் தொடர்ந்து களத்துல நின்றுட்டே இருங்க. திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஐடி வருது வரல அதெல்லாம் மேட்டரே இல்லை. ரெகுலரா ப்ராடக்ட் எடுங்க, மீட்டிங் வாங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு 7வது மாசம் 15ஆம் தேதி நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சு ஒரு 20 நாள் மட்டும் நான் மட்டும் தான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். யாருமே கூப்பிடல. இதை மஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் இந்த சேகர் ஒரு மீட்டிங்ல இல்லாம இருக்க மாட்டான். அப்ப ப்ராஜெக்ட பிசினஸ வந்து இந்த பிசினஸ நம்ம வாய்ப்பா எடுக்கிறோமா இல்ல நான் வாய்ப்பா எடுக்கிறோமா வாழ்க்கையா எடுக்கிறோமாங்கிறத பொறுத்தா இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் இங்க மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்க போறோம். இதை எந்த ஒரு யாருக்குமே அறிகுறியா சொல்றேன்னு நினைக்க வேணாம். தொடர்ந்து களத்துல நில்லுங்க. மிகப்பெரிய இலக்கை நோக்கி பண்றோம். ஏன்னா இந்த ப்ராடக்டை போய் காடு மாடெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. எல்லாமே 14 வருஷம் இந்த ப்ராடக்டை கஷ்டப்பட்டு கொண்டாந்து நம்ம கையில கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த 2 வருஷத்துல சம்பாதிச்சுக்கிறதுக்கான களத்தை கொடுத்துருக்காரு. அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். எல்லாருமே ஒரு அனுபவம் உள்ள நண்பர்கள் தான் உள்ளார இருப்பீங்க. அதனால யாருக்கும் அதிகமா ஆலோசனை சொல்ல வேணாம்னு நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் களத்துல தொடர்ந்து நில்லுங்க, மீட்டிங் வாங்க, ப்ராடக்டை சாப்பிடுங்க. தொடர்ந்து ஃபாலோ அப்ல இருந்தாவே போதும். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிட்டுரும். இந்த இயர் 2 வரைக்கும் இங்க இருக்க 100 நண்பர்களை நில்லுங்க. இயர் எண்டு நம்ம வந்து பணத்தை தாண்டி இந்த உங்க 100 பேத்துக்கு பின்னால அடுத்த எத்தனையாயிரம் பேரும் உள்ளார நிக்க போறாங்க. தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். மிகப்பெரிய இலக்கு அடைவோம். சந்தோஷம். நன்றி.